ஐயமரே அத்தமரே வணக்கம் உங்க ஆசை எனக்கு வேணும் எனக்கு உங்க ஆசை எனக்கு வேணும் எனக்கு அப்பமாரே அம்மாமாரே வணக்கம் உங்க சொத்து பங்குறக்கு எனக்கு உங்க சொத்து பங்குறக்கு ஐயமரே அத்தமரே வணக்கம் உங்க ஆசை எனக்கு வேணும் எனக்கு ஏன்னா காலையில 5:30 கிளம்பின ஆளுங்க நாங்க கிட்டத்தட்ட ஒரு 650 கிலோமீட்டர் வந்திருக்கோம் நாடகம் ஆடிட்டு தூங்கலைங்க ஐயா. அதுல எங்க ஊர் பக்கம் மதுரைக்கு அங்கிட்ட நாடகம் நடத்துனா ஊருக்கார சொல்லுவாங்க ரெட்டை புளிய மரம் இருக்கும் அதுல மண் ரோடு இருக்கும் வந்துருங்கடா ஊருக்குன்னுவாங்க. மெட்ராஸுக்குள்ள ஏன் டிரைவர் அங்கனே டிராக்டர் ஓட்டினவன் மெட்ராஸ்ன்னு சொன்ன உடனே அவன் காலையிலேயே ப்ரெஷர் மாத்திரை நரம்பு தளர்ச்சி மாத்திரை போட்டுட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை மட்டும் 70 தடவை சுற்றிருக்கேன். இங்கிட்டு வர தெரியல அவனுக்கு. நான் என்ன செய்ய இந்த விழாவை ஏற்பாடு செய்து அன்பு உறவுகளுக்கும் மெட்ராஸ் சென்னை அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னை. ஒரு காலத்துலலாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸில் வேலை பார்க்குற மாப்பிள்ளைக்கு மட்டும்தான் பொண்ணு கொடுத்தாங்க. அப்படி இருந்துச்சு இந்த சென்னையை. சென்னையில் வாழக்கூடிய என் உயிர் தமிழ் உறவுக்கெல்லாம் என்னுடைய வணக்கம். ஐயா செல்வராஜ் ஐயா இருக்காரா? ஐயாதான் காசு வாங்கணும். ஏன்னா நாங்கள் வந்த வண்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண வண்டி கிடையாது. மகேந்திர வேன்னு லிட்டருக்கு 2.5 கிலோமீட்டர் தாண்டாது. சுப்பிரமணி எஃப்சி போச்சோன்னா அந்த எஃப்சி போயிருக்காப்புல. போதும் நிறுத்துங்கப்பா. ஹலோ ஹலோ ஒரு சாங் பாடுவோம். கொக்கர பூதியா இருக்கு. சரி எது வந்தாலும் பார்ப்பேன். கூட்டரம்ப கூடி வச்சு கீழே வச்சு ஆமா ராஜா அவன் நல்ல வேலை. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே மைசெட்டு அண்ணே மைசெட்டு உண்மையிலேயே சென்னையிலே இப்படி ஒரு திறமையான மைசெட்டு இருக்கிறதை நினைத்து பாதத்துக்கு ரொம்ப நன்றி. நாங்க வரும்போது எங்க அண்ணன் காலையிலே சொல்லி என்ன பண்ணாரு, மைசெட்டு முக்கியம், அவ்வளவு தூரம் போறோம் நம்ம பேர் வாங்கணும்னு. ஆனா நாங்க வாங்குற பேரு பூராமே எங்க அண்ணன் மைசெட்டு அவருக்கே சமம். உங்க பேர் என்னன்னே? பேரை கேட்டதுக்கு தலை உணரிய தங்கராஜ். அருமையான மைசெட். ஆடு வந்து கூடி இருந்துச்சு. இந்த ஆடந்த கூட்டத்தில கூடி வச்சு நம்ம நாடகத்தை பக்கத்தானே ஆடு வந்து கூடி வச்சு ஆடு வந்து கூடி வச்சு மன்னாடி இந்த ஆடந்த கூட்டத்தில இந்த ஆடந்த கூட்டத்தில பாடி வயத்துல மச்சான் அதை வந்து தள்ளிடுவோம். பாடி வயத்துல மச்சான் அதை வந்து தள்ளிடுவோம். ஓடி விளையாடுமா ஏமாமா ஓடி விளையாடுவோ ஏமாமா. இந்த உடந்த கூட்டத்தில ஏமாமா இந்த உடந்த கூட்டத்தில ஏமாமா சரட்டு வண்டி முட்டி சலங்க மணி மாடு முட்டி சைக்கிள போற வண்டி ஏமாமா சைக்கிள போற வண்டி ஏமாமா சென்னை நகரக்கு எழுதாமா ஏலோ 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 மாமா ஏலோ 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 இந்த 4 பேர் இல்லைன்னா இன்னும் ஜருவ பூதியா இருக்கும். என்ன பயம்? ஏன்னா சினிமா வேற
நானும் 2 படம் நடித்தேன். தமிழ் குடிமகன் முதல் படம், ஜிகர்தண்டா டபுள் ஆக்ஷன் நடித்தேன். அது கொஞ்சம் முடியலைன்னா பேக்கப்ன்றாரு, இல்லை லெஸ்டர்ன்றாரு டேரக்டர். இதில் பேக்கப்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஊருக்கார ஊரா எங்களை பேக் பண்ணிடுவீங்க. இது அப்படி கிடையாது. நாடகம் ஆயகலை 64 கலை இருந்தாலும் அழியா கலை நாடகக்கலை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கலைகளை பூரா வாழ வைத்து கொண்டிருக்கின்ற அன்பு தமிழ் உறவுகளை, நீங்கள் தான் எங்களுக்கு முதலாளி. என் உயிர் தமிழ் உறவுக்கெல்லாம் இரவு வணக்கத்தோடு இந்த கலைப்பணியை துவங்குறோம். அப்பப்போ கைதட்டுங்க. கைதட்டினாத்தான் நீங்கள் ஆளுக இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்க ஆளு வெளியே வர நினைப்பாங்க. இல்லைன்னா மகேந்திரவனை திருப்பிட்டு போயிட்டாங்கன்னு நான் தெருவில் நல்லா சிரிக்கிறப்பா. அந்த சிரிப்பு தான் விஜய் டிவியில் எக்கோ கொடுத்த மாதிரி இருக்கு. நல்லது நல்லது. ஏன்னா தமிழன் அன்புக்கு மிஞ்சியது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. எல்லாமே காலம் மாறிக்கிடுச்சு. இன்னைக்கு மனிதனுக்கு பணம் மட்டும் இருந்தால் என்ன வேணாலும் விலைக்கு வாங்கலாம். இப்போ மெட்ராஸுக்கு மதுரையிலேருந்து வரணும்னா நாங்கள்லாம் நினச்சோம்னா பிளேட் டிக்கெட்டு போட்டால் எவ்வளோ நேரம்? 40 நிமிஷம் தான் இங்கே. ஆனால் இன்னைக்கு வர்றது மகேந்திர மேல வரும்போதெல்லாம் ஏசிலாம் கிடையாதுங்கய்யா. பார்த்தா தீயில படுத்து கிடந்த மாதிரி அனலா புகஞ்சு, அதுலேயும் ஒரு ஆள் எந்திரிக்கும் போது ஒரு ஆள் கவட்டுக்குள்ளே இருந்துச்சு கீழே படுத்து, அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. எதுக்கு? இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ அருள்மிகு தேவி கருமாரியம்மன் ஆலயத்தை வழிபடக்கூடிய ஒரு பாசம் நிறைந்த ஒரு மண்ணுக்கு வந்திருக்கிறோம். சென்னை தியாகராய நகர் 113வது வட்டம் ராமகாமத்துபுரம். அன்பு என் சொந்தங்களுக்கெல்லாம் நன்றி, வணக்கம். தெய்வத்தினுடைய அருள் வேணும், பக்தி வேணும். சாமியெல்லாம் எல்லாரும் கும்பிட்டாங்க, பக்தியோட தான் மாலை ஓட்டாங்க. சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை ஓட்டம், 42 நாள் விரதம் இருந்தோம். திருச்செந்தூர் முருகனுக்கு மாலை ஓட்டம், பழனி பாத யாத்திரை போனோம். அதெல்லாம் அப்போ பக்தியோடு குடும்பம் நல்லா இருக்குன்னு மாலை ஓட்டாங்க. இப்போ அப்படி கிடையாது. குடிக்கிறேன் புறம் திருந்துறதுக்கு மாலை ஓடுறேன். நீ ஒரு ஆள் போதும்டா என் தங்கமே. அந்த விசிட்டிங் கார்டு இருந்தா வாங்குங்கடா. ஊருக்கு கூட்டு போகமாடா. காலேஜ் ஒரு ஆள் சிரிச்சாலே நாடகம் பேராயிருங்க. அப்படி சொல்ல சிங்க. இப்போ மாலை ஒரு ஆள் ஊரா என்ன பண்றது? எங்க ஐயா செல்வராஜ் ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி நன்றி. லாட்ஜுக்கு போனோம். லாட்ஜில் தண்ணி இல்லை. அந்த பிரச்சனையை முடிச்சு எங்க ஐயாவை. ஆமா, திருப்பி தண்ணி வந்துருச்சு. அதெல்லாம் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து உண்மையிலேயே சாப்பாடு வந்த உடனே சாப்பாடு ஏற்பாடு செய்த இந்த 2 எங்கள் அன்பு அண்ணே, பேர் தெரியலண்ணே. அந்த சட்டை, அந்த அந்த கட்டை போட்ட சட்டை, அதன் பேர். ரொம்ப சந்தோஷம் அண்ணே. பாக்கியா செந்தில் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. விழா குழுவினருக்கு நன்றி. இங்க முக்கியஸ்தர் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. 48 நாள் விரதம் இருந்து சபரிமலை ஐயப்பனுக்கு போறோம். இப்போ கூட்டம் அதிகரிச்சிருச்சு. ஆனால் சாமிக்கு மனதார நீங்கள் கும்பிட்டு திருநீர் வச்சு உருண்டு உடுத்து பொம்பளையாளெல்லாம் ஒரு கோயிலுக்கு போகணும்னா அந்த நட சாத்தினாத்தே வெளியே வரும். இப்போ அப்படி கிடையாது. போகிற போக்கிலே எல்லாரும் கிஸ் அடிச்சுட்டு போகிறேன் சாமிக்கு. கருப்பா போயிட்டு வரேன். கருப்பையும் பார்க்குறாரு. இல்லை உன்னை ஒரு நாளைக்கு சோழியை பிடிக்கிறேன். எனக்கு முத்தம் கொடுக்குறதுக்கு வந்துட்டியாடா, நீ நாட்டாமையா நான் நாட்டாமையா? அந்த அளவுக்கு வந்துடுச்சு. தெய்வம் தத்துரூபமா இருக்கு. அன்னைக்கெல்லாம் சொன்ன வாக்கெல்லாம் பெரியவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும். இன்னைக்கு எல்லாருமே அதிகமாக உங்க வீட்டில் குடிக்க கஞ்சி இருக்கோ, சிலிண்டர் இருக்கோ, அரிசி இருக்கோ தெரியாது. ஒவ்வொரு மனுஷனுக்கு 40 வயசு ஆயிடுச்சுன்னா சுகரும் ப்ரெஷரும். ஏன் இது இருக்கு அப்படின்னா, அன்னைக்கு அந்த அளவுக்கு சத்துக்கள் நிறைந்த இயற்கை விவசாயம். இன்னைக்கு விவசாயம் கிடையாது. நாங்கள்லாம் விவசாயி, விவசாய குடும்பம் தான். நீங்கள் எல்லாம் இருந்திருப்பீங்க ஆதி காலத்தில். உங்கள் முன்னோர்கள்லாம் கண்டிப்பாக விவசாயத்தை இருக்கணும். இந்த விவசாயத்தை வளர்க்க வேண்டும். உலக நாட்டுக்கு மட்டும் கிடையாது, நம்ம இந்தியாவில் இருக்க மாநிலத்துக்கு பூரா அரிசி கொடுத்தது தமிழ்நாடு. இன்னைக்கு நம்ம மாநிலத்திலிருந்து நம்ம அரிசி வாங்குறதுக்கு வந்துருச்சு. அது காரணம் என்னன்னு தெரியுமா? இந்த 100 நாள் வேலை திட்டம். 100 நாள் வேலையெல்லாம் இங்கே இருக்காதுல தான். இங்கே இருந்தால் என்ன பண்ணுறது? விஜய் போனால் உங்கள் வீட்டு செவத்தை இடிச்சிடிச்சு பூஜை பண்ணுவேன். அங்கே செல்வராஜ் ஐயாவுக்கு தெரியும். எங்கள் ஏரியாவில் 100 நாள் வேலை இருக்குங்க. 100 நாள் வேலைக்கெல்லாம் பொம்பளையாளுக்கு போகும்போது பார்க்கணும், பூராமே புது பொண்ணு மாதிரி சோடிச்சு கிடிச்சு போய் அந்த அட்டை வதிகிற வரைக்கும் தாயம் விளையாண்டு சிப்பிங் கயிறு விளையாடுறது கிளவி எல்லாம். இந்த நைட்டி அப்படின்றது எதுக்கு போட்டாங்கன்னா, அந்த கர்ப்பிணி பெண்கள்லாம்
இந்த கெருப்ப காலத்துல கஷ்டப்படுவாங்க, பாவாடை நாடா கட்டினா அந்த வயிறு அழுத்தம்ன்றதுக்காக அந்த நைட்டி. இப்போ எல்லாரும் கிளம்பிருச்சு. இப்ப வந்து பரிசம் போட கூட பொண்ணு கூட சேலை கட்ட சக்கரை போட்டு நைட்டியை போட்டுட்டு வருது. அந்த அளவுக்கு இந்த நைட்டி எங்க வேணா இன்னைக்கு அமெரிக்கா போனா கூட பிளேட்ல நைட்டியை போட்டு போறோம். காலங்கள் நாகரிகம் மாற மாற நம்மளை மாத்திக்கொண்டோம். இன்னைக்கு களவு, திருட்டு, பாலியல் வன்கொடுமை நடக்குது அதிகமா பேப்பரை பார்த்தோம்னா. ஏன் அப்படின்னா நம்ம கலாச்சார உடை மாறிவிட்டது. அண்டை நாடுகளில் போட்டது தான் இந்த ஐக்கிள் செருப்பு, தொடைய தெரிய டவுசரு, என்னென்னமோ போடுது. லக்கீல்ஸா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் ஓட்டப்பந்தயத்துக்காக போகிறேன். அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த பெண்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு வயசுக்கு வந்த ஒரு பெண்மணி வந்துட்டாங்கன்னா பாவாடை தாவணி, அந்த பாவாடை தாவணி போட்டுக்கின்ற பொழுது பாதுகாப்பு இருந்தது. நம்ம தமிழுடைய கண்ணோட்டமும் சரியாக இருந்தது. இன்னைக்கு ஆடைகள் மாற மாற எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. கொரோனா முடிஞ்சு இன்னும் சில பேர் மாசுக்கு போட்டுக்கிட்டு, அது பாதுகாப்பு கிடையாது. எவன் மகளை எவன் தள்ளிட்டு போறேன்னே தெரியாது. அதிகமாக பயல்களும் பொம்பளை பிள்ளைங்க மாசுக்கு போட்டு தெரியும். தியேட்டருக்குலாம் பார்த்தா பூரா பேரும் மாசுக்கு போட்டுருக்கேன். நமக்கு நாளைக்கு இன்றொரு பள்ளி அடிச்சு லைட்டை போடுறாங்க, திக்குன்னு மட்டன்னு ஓடுறாங்க. எவனை தெரிஞ்சே வந்து பார்த்து விட்டா செருப்பு அடிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு முன்னோர்கள் சிரிப்பு காணாம நான் என்ன செய்ய. முன்னோர்கள் இங்க பெரியவங்கெல்லாம் இருக்கீங்க. இந்த பெரியவங்க சொல்றத இந்த குழந்தைகள் இளைஞர்கள்லாம் கேட்கணும். இன்னைக்கு இந்த கோயிலுக்கு சரி தேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடத்திருக்கீங்க. இதெல்லாம் காரணம் இந்த பெரியவங்க தான். பெரியவங்கள்லாம் ஒன்று சேர்ந்து மக்களை ஒன்று சேர்த்து நாங்கள்லாம் நல்லா இருக்கணும், 100 ஆண்டு காலம் வாழணும், நோய் நொடி இல்லாமல் இவங்கெல்லாம் ஒத்துமையாக இருந்தாங்க. ஆனால் இப்பயும் ஒரு சில ஊரில் பெரியவங்க சொல்ல இளைஞர் கேட்குறாங்க. அப்பெல்லாம் பெரியவங்க சின்னவங்க சண்டை போட்டேன்னா பெரிய ஆள் ஒரு சத்தந்தே வருவார். எனக்குள்ள சண்டை போட்டேன், டேய் அதனை யாரா சண்டை போடுறவன் இன்னார் மைனாடா போங்கடா அப்படின்னு. இப்போ ஐயா நம்ம ஐயா வந்துட்டாரு, சண்டை போட்ட மாட்டோம்யா, நீங்கள் போங்கய்யா, நீங்கள் போய் படுங்கய்யா, நாங்கள் போயிடுறோம்யா, உங்களுக்கு மரியாதை இருக்கேன்னு போயிடுவாங்க. இப்போ போய் ஊரில் போய் சத்தம் போடு, அது எவன்டா எவன்டா அப்படின்னு சொன்னோடனே அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. சட்டியே போடாட்டாலும் நெஞ்சுக்கு வேட்டியை கட்டிக்கிட்டு சொன்ன பெரிய ஆளை எதிர்த்தே வருவாங்க. இல்ல என்னமோ சொன்னைய என்ன சொன்ன, இல்ல பொங்கடான்னு சொன்னியா பொங்கப்பான்னு சொன்னியான்னு கேட்பாங்க. இல்ல பொங்கப்பான்னு சொன்ன, டே போடான்னு தானே சொன்னேன், சொல்லி பாரு சொல்றா அப்படின்னு பெரிய ஆளை பாயிறேன். ஏன் இது மாறுச்சு அப்படின்னா பெரியவங்க இன்னும் தமிழகத்திலே அவங்க பெரிய மனுஷ தன்மையோட அழகா நடந்துக்கிறாங்க. ஒரு சில பெரியவங்கெல்லாம் கிராமத்தில் உள்ளவங்களாம் என்ன பண்றீங்கன்னா தீபாவளி பொங்கல் வந்துச்சுன்னா அந்த இலவாட்ட பயிரோட சேர்த்து நீ தண்ணி அடிக்கிற, எச்சி ஊறுது, ஒரு 2.5 ounce ஊத்து, சைடிஷ் இல்லாட்டில் வேப்பங்களை எப்படி தூக்கிறேன், அப்புறம் தூக்கி போட்டு அடிக்கத்தானே செய்வேன். அங்கிட்ட யாரும் அனுபவப்பட்டிருக்க இவ்வளோ சப்பு சப்புன்னு கேட்குது, கேட்டுச்சு மத்தி கணிகிறா, ஒன்றும் பண்ண முடியாது. பள்ளிக்கூடம் அப்படின்றது தாய் தகப்பனுக்கு அப்புறம் யாரு அப்படின்னா ஆசிரியர் பெருந்தகை தான். அவங்க தான் அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறாங்க. இந்த இருக்கிற மாணவ செல்வங்கள்லாம் நீங்க இருக்கீங்க, நீங்க பள்ளிக்கூடம் திங்கக்கிழமை போகும்போது மட்டும் அழுதுகிட்டே வேலை ஏறுங்க, அதுதான் உண்மை. அது அவங்க அம்மா கிளப்பப்பட்ட வாடு பெரும் பாடாரு. இட்லியை பிணைஞ்சுக்கிட்டு என் புச்சு குட்டி என் செல்ல குட்டி ஒரு வாய் வாங்கிக்க, அவன் மறுத்து துப்புவேன், வேணாம் சரின்னு சொல்லிட்டு அது ஊட்டுதாக்கும், அது தின்றோம், அது இட்லியை தின்னுச்சு. நீ போயிட்டு வாடான்னு புள்ள போயிட்டு வரும்போது அப்படியே கச்சக்கருவாடு மாதிரி காஞ்சி வருவேன். இப்போ அப்படி மாறிக்கிடுச்சு. ஆனா இப்போ என்ன பண்றது, பிள்ளைகளை கிளப்புறதோட வாத்தியாரை கிளப்புறது, வாத்தியாரை கொண்டாட்டி உருளும். ஏன்னா அந்த அளவுக்கு பள்ளிக்கூடத்தில் நடந்துக்கிறாங்க. திங்கக்கிழமை ஆனா வாத்தியாரை கொண்டாட்டி வாத்தியாருக்கு இட்லியை பிணைஞ்சு விட்டுது. என் புச்சு குட்டி திங்கக்கிழமை ஆயிடுச்சான், பள்ளிக்கூடம் போவையெல்லாம் 5 நாள் தானா, 5 நாள் பாடம் நடத்திட்டு ஒழுக்கமா வருவீங்களா, வாத்தியார் சொல்றா நான் போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன், பள்ளிக்கூடத்து பையில ஒன்று சேர்த்துட்டு என்னையும் அடிக்கிறாங்க, வாத்தியார் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாவம். குருநாதருடைய வாக்கில் மட்டும் நல்ல சூழல் வாங்கியிருந்தால் அது கலையாலும் சரி, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அவன் உயர்ந்து வருவேன். இப்போ மைசெட் எங்கள் அண்ணன் போடுறாருன்னா அவங்க ஓனர் இருப்பாங்க, அவங்க ஓனருக்கு நல்ல பிள்ளையா நடந்தா நாளைக்கு இவர் ஒரு முதலாளியா வருவார். யாரு சரி அப்ப நீ யாருப்பா,
அதைத்தான் சொல்றேன். நான் என்ன செய்வேன்? படியில் பயணம், நொடியில் மரணம். தலைப்பு செய்திகள். அந்த ஐயா ஜெயிக்கிறார். முதல்ல எங்க ஐயா காலத்துல, வயசான காலத்துல எல்லாம் ரேடியோ பட்டி தான். அந்த ரேடியோ பட்டி என் தமிழை மாதிரி சரி பண்ண முடியாது. பாட்டு கேட்கலைன்னா வந்து பாட்டுக்கு உன் வீட்டில் ரேடியோ பாடலைன்னு என்னை கூப்பிட்டேன்னு வந்து பாட்டு கேட்கலன்னு அந்த நட்டெல்லாம் திருவிலாம் பார்க்க மாட்டாங்க. வருவாங்க, டேப் இருக்காது, திருவிழா 2 தட்டு தட்டுவேன், இங்கிட்டு தட்டுவேன், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவேன். அந்த நல்ல பாடம் உள்ள பிஸ்டிங் கோளாறாக இருக்கும். அவனுக்கே தெரியாது முண்டை பிஸ்டிங் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ வாட்ஸ்அப்பு பேஸ்புக் எல்லாம் கிடையாது. காதல் சொல்வதுக்கு கூட கடிதம் எழுதி, ஒரு ஆண் மகன் ஒரு பெண் மகளுக்கு கடிதம் எழுதி அனுப்புறதுக்குள்ள அந்த பிள்ளைக்கு பரிசு போட்டுருவாங்க. லெட்டர் போய் சேர்றதுக்குள்ள ஓ கிடையாது, எல்லாம் ஓ. இப்போ அப்படி கிடையாது. எப்போ எடுத்தாலும் வாட்ஸ்அப் தான். வாட்ஸ்அப்பு, வீடியோ கால். அடாடா, யாருமே ஏமாற்ற முடியாது. முதல்ல சொல்லுவேன், இங்கனக்குள்ள இருந்துக்கிட்டே நான் வணக்கம், நான் கோயம்பேட்டில் இருக்கேன், இப்போ ஏமாற்ற முடியாது, வீடியோ காலில் வரான்றாங்க. சரி, வீடியோ கால் இதுக்கிட்டே வரேன்னா எங்கள் ஊர் பக்கம் ஆடு மேய்க்கிறவே வீடியோ காலில் வரேன். ஓனர்கிட்ட காட்டினேன், ஐயா கடா குட்டி போட்டிருக்கியா, வீடியோ காலில் வரணும்னு கவட்டுக்குள்ள ஆட்ட வச்சு. அப்படி காட்டின ஒரு மூதேவி என்ன பண்ணிவிட்டான்னு கேளு. இவன் ஓனர்கிட்ட பேர் வாங்கி ஆடு குட்டி ஓட்டுறதுக்கு வீடியோ கால் காட்டினேன். நம்மளுக்கு மாடு கண்டு ஓட்டுருக்கு, கவட்டுக்குள்ள வச்சு காட்டி நம்ம ஓனர்கிட்ட பேர் வாங்கணும் முண்டை வீடியோ காலை கொண்டு வச்சவே அந்த மாடு உதையணும்னு முண்டைக்கு தெரியல. உதஞ்சதுக்கு சிரிச்ச ஒரே ஆடியன்ஸ் நீதாப்பா, நன்றி நன்றி. அப்ப நகைச்சுவை ரீச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இங்க இருக்க தாய்மாரெல்லாம் நீங்க இருக்கீங்க, இன்னைக்கு எல்லாருமே வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆண்களுக்கு நிகர் பெண்கள். இங்க இருக்க தாய்மார்கள்லாம் காலையில நைட்டு பூரா கணவரை நினைச்சுக்கிட்டே புலம்பிக்கிட்டே தான் படிப்பேன். காலையில 3:30க்கெல்லாம் நான் எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு குளிச்சு விட்டு நெத்தியில பெரிய பொட்டை வச்சு விட்டு என் புருஷன் அடித்த உதையில எந்த திசையில் படுத்து கிடக்கான்னு லைட்டை போட்டு கண்டுபிடிச்சு அவன் காலை தொட்டுக்கிட்டேன் கும்பிட்டுட்டுத்தேன் நான் சிலிண்டரை 10 வைப்பேன்னு சொல்கிறோம். உங்களை இருந்தால் கை தூக்குத்தா. இந்த மாதிரி எங்கள் அக்கா சொல்லுது, நீ எப்படி 10 வைப்ப? ஆம்பளை கிளம்பிட்டான்ல, நீ படுத்து தூங்கிடுற, ஆம்பளை எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஒன்னே கும்பிடுறேன். ப்ளீஸ் மேடம் எந்திரிங்க. எந்திரிச்சு டீ போட்டாச்சு, எந்திரிச்சிங்க காப்பி குடிங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஆண்களுக்கு நிகர் பெண்கள் வந்துட்டாங்க. இந்த உலகத்துல பெரிய பெரிய மகான்கள் வாழ்ந்தாங்க. ஆரம்பத்துல நான் மேடைக்கு சொல்லுவேன். யார சொல்லுவேன்னா, ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் என்ற பேய்க்கிரம்பர் பிறந்தார் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயவர். பெரிய ஒரு நல்ல மனிதர். அவர் தான் ஏவுகணை கண்டுபிடித்தார். அவர் தான் சொன்னார், இந்தியா வல்லரசாகும். ஆகாதியா? ஆகவே ஆகும். எப்படி ஆகும்? தாஜ்மஹால் கடையை அடைச்சாத்தே ஆகும். ஆகவே ஆகும். அவர் சொல்லிட்டு போயிட்டார். அவர் இருந்திருந்தாருன்னா இப்ப நடக்கிறது இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் நான் மேடைக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர். நாங்கள் எல்லாம் இங்க வர முடியாத சூழ்நிலை. ஆனா அந்த சென்னை மக்கள் அங்கிருந்தாலும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயாவுடைய அந்த நினைவஞ்சலிக்காக வணக்க முடியாது. என்னை பொறுத்தளவு இருக்கும்போது யாருமே நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன் தெரியாது. ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் தான் நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன் மக்கள் பேசுவேன். ஒரு ஆள் வயசான ஆளை செத்து தூக்கிட்டு போகும்போது ஊர்ல பேசுவாங்க, நல்ல மனுஷன்டா, இன்னும் 25 வருஷத்துக்கு இருந்திருந்தாருன்னா இந்த ஊரை பூஞ்சோலே ஆக்கியிருப்பேன், எத்தனையோ பத்த வாழ வச்சிருப்பேன், அந்த ஆண்டைவனுக்கு பொருட்களை கூட்டிட்டு போயிட்டேன் அப்படின்னு அழுவேன். கெட்ட மனுஷனை தூக்கும் போது பேசுவாங்க, வர இவன் போன புரட்டாசிலே சாக வேண்டியவன் கண்டனர்ல முட்டினா எப்படியோ மண்டை காலியாரும் பார்த்தா கையை உடைஞ்சுட்டான், இன்னும் சாகாமத்தே இருந்தானா அப்படின்ற. ஆனா பச்சிலம் குழந்தை கூட கண்ணீர் வடித்து இந்த சென்னை மக்கள் எல்லாம் அழுத கண்ணீர், அந்த கடல்ல இப்படி தண்ணி வந்தது காரணம் நீங்கள் அழுத கண்ணீர் தான். புரட்சி கலைஞர் கேப்டன் ஐயாவுக்காக என் தாய்மார்களுக்கும் என் அன்பு சகோதரர்களுக்கெல்லாம் நன்றி. ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு போல உதவி செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே
பசி என்று ஒருத்தன் வந்து கையேந்தும் போது எவன் உணவு கொடுக்கிறானோ அவன் என்னை பொறுத்தளவு நான் வணங்கக்கூடிய தெய்வம் என்று தான் சொல்லுவேன். ஏன்னா இதே சென்னையில் இன்னைக்கு உங்கள் மத்தியில் நான் பப்புனா இருக்கேன். சென்னை மெரினா பீச்சு, கோல்டன் பீச்சு, அண்ணா டவரு, இங்கே எல்லாம் நான் முறுக்கு வியாபாரம் பார்ப்பேன் கிழிஞ்ச டவுசரோட. அப்போ பதிச்சிடும், சாப்பிட காசு இருக்காது. ஒவ்வொரு ஆள்கிட்ட பசிக்குதுன்னு சொல்லி சோறு வாங்கி சாப்பிட்டு வந்தேன். உங்கள் மத்தியில் நான் நடிகராக நிற்கிறேன். அதனால தான் நான் நாடகத்தில் ஒரு நடிகனாகி எங்கள் அம்மா பிறந்த ஊர்லேயே எம்கேஆர் அன்பாலயம் என்று ஒரு ஆதரவற்ற இல்லத்தை நடத்திவாங்க. ஏன் சொல்கிறேன்னா அது விளம்பரம் அல்ல. ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒன்று செய்ய ஆரம்பிச்சுன்னா இந்த உலகத்தில் யாருமே ஏழை இல்லை, யாரும் அனாதை இல்லை ஐயா. அதனால நீ இருக்கிற வரைக்கும் எல்லாரும் அண்ணன் தம்பி போல சந்தோஷமாக இருங்க. அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. நாட்டில் என்னன்னா இந்த மனசு மாற்றம் காணுது. இந்த தெருவிலேயே ஒரு ஆள் ஒரு 10 அடுக்கு மாடி கட்டுறான்னா ஏற்ற வீட்டுக்காரன் டெய்லி போய் மீனாட்சி அம்மன் கோயில், கருப்புசாமி கோயில், தேவி கருமாரியம்மன் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்து நல்லா கட்டுப்பா, சிமுண்ட ராம்கோ போடு, ஸ்ட்ராங்கா இருக்கணும்டா, உனக்கு எந்த குறையும் வராது. நீ அடுத்த வருஷம் ஆடிக்காரு வாங்கணும் அப்படின்னு ஏற்று வீட்டுக்காரன் சாமி கும்பிடுவானக்கு மைத்த கும்பிடுவேன். நீ கட்ட உன் வீட்டை சுத்தி வெறும் கழுத்தரிப்பேன், கோழி மண்டையா பதச்சு வச்சு தகடை வச்சு செய்வனை வச்சு உன்னை எப்படா காலி பண்ணிட்டு அவன் வீட்டை வாங்கிட்டு அதுல வாக்கிங் போவேன். சரக்கு அண்ணே உண்மைதானே? ஒரே விஷயம், ஒருத்தரை கெடுக்க நினைச்சா நம்ம கெட்டு போயிடும். கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாரோலைய பார்த்து குருத்து ஓலை சிரிச்சிட்டான் அப்படின்னா ஒரு பட்டை ஓலை தொங்கிக்கிட்டு இருக்கு, மேல இருக்க குருத்து ஓலை சிரிச்சிச்சான். என்ன என் கூடயே இருந்த தொங்கிட்டேன். அந்த காஞ்ச ஓலை திடீர்னு ஒரு நாள் காத்தரிச்சு கீழே விழுந்துருச்சான். அப்போ மேலே இருக்கிற பச்சை ஓலை சொன்னிச்சான், என் கூட தான் தொங்கிட்டு இருந்த, விழுந்துட்ட, நீ மண்ணா போகிற கரையா போச்சுன்னு சொல்லிச்சான் அந்த குருத்து ஓலை. அடுத்த மறு மாசமே அந்த பச்சை ஓலையும் காஞ்சி கீழே விழுந்துச்சான். அப்போ என்னாச்சு? அதுவும் மண்ணா போச்சு. என் தம்பி அருமையா பேசுறேன், பட்டிமன்றத்தில் பேசிக்கிறேன் போல. இன்னைக்கு எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு இசைஞானி இளையராஜா ஐயா பெரிய பெரிய இசைச்சான்பவான்லாம் திரைப்படத்தில் இசையமைச்சாங்க. ஆனால் நாடகத்தில் இசையமைப்பது உண்மையிலேயே கடினம். இந்த 4 பேர் தான். ஆனால் இவங்க பாடக்கூடிய பாடலுக்கு அழகா இசையமைற்றாங்க. இதுதான் ஒரு பெரிய கலை. அன்பு உறவுகளை அந்த ஆத்தா கைதட்டினதுக்கு ரொம்ப நன்றி ஆத்தா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ புகழ் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே, தமிழர் முன்போற்று மெய்ஞானியே. தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ புகழ் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி கலாம் அவர்கள். அக்கினி சிறகடித்து அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை கொடுத்தாரையா பெரும் மாசமிகு நம்மள்கெல்லாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ புகழ் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்க உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய்மோடு இருந்தவராம் கலாம் அவர்கள். பள்ளி செல்லும் குழந்தைகள்லாம் பெற்ற தாய்மோடு திகழ்ந்தவரா. கல்விவனம் தந்தாரையா, கனவுகான சொன்னாரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ புகழ் அப்துல் கலாம். மீது கனகே வீணார், தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். மீது சிறகடித்தார், தமிழக மண் மீது புகழ் குவித்தார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெற உத்தமதா தங்க கடா. தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ புகழ் அப்துல் கலாம். நன்றி நன்றி. கலாம் ஐயாவுக்காக கைதட்டினேன். அத்தனை உள்ளத்துக்கு நன்றி. என் தாய்மார்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஊர்ல
தாய்மார்களை இவ்வளவு அழகா பாக்குறீங்க. ஆனா கூட்டம் என்னைய பொறுத்த அளவுக்கு கம்மி. நம்ம 4 நாள் நாடகம் போனோம்ல, 4 நாள் நாடகத்துல பைக்கு நிப்பாட கூட இடம் இல்லை. 5000 பேர் 10,000 பேர் பார்ப்பாங்க அந்த பகுதியில். இப்ப நாங்களும் மருதமணி வரும்போதே விளம்பரம் போட்டோம். 5 சிலிண்டர் கூட்டி பருப்பு வேகலையே. ஆனா கூட்டம் இல்லாட்டாலும் நீங்க ரசிப்புத்தன்மை அதிகம். இந்த குறைவா இருக்க கூட்டத்திலே நான் அதிகமா பார்த்தது அன்பான இதயங்களை பார்க்கிறேன். அந்த ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா தட்டலாம்யா. ஏன் தட்டி வீட்டுக்காரமா பாக்குறாங்க? என்ன வீட்டுக்காரன் பார்க்கலாம் இங்க காட்டுறாரு என்ன? இந்த குடியை பத்தி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. ஏன்னா இன்னைக்கு இந்த குடியினால எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு தெருவில் தெரியுது. குடிக்கும் போது அது சுவையா இருக்கும், உங்களுக்கு சுகமா இருக்கும். ஆனால் அந்த குடியினால இன்னைக்கு கிட்னி போயிடுது, குடல் வெந்து போகுது. நீ தான் ஒரு ஆலமரம். உன் மனைவி பிள்ளைகள் உன்னை நம்பி இருக்கக்கூடிய தாய் தகப்பன்லாம் விழுதுகள். அந்த குடும்பத்தில் இருக்க ஒரு ஆண்மகன் குடித்து விட்டுருதுன்னா உண்மையிலேயே ஒரு வீட்டில் ஒரு தாய் இறந்து போனான்னா அறுசுவை உணவு போயிடும் அந்த குழந்தைக்கு. தந்தை இழந்து விட்டார்னா கல்வி போயிடும். அதனால குடிக்கக்கூடிய அன்பர்களே குடிங்க. ஆனால் குடிக்கிறதுக்கு முதல் இந்த மதுபானத்தை கண்டுபிடிச்சவன் யாருன்னா ஆங்கிலேயன். ஆங்கிலேயன் தான், வெளிநாட்டு ஆங்கிலேயன் தான் இந்த மதுபானத்தை கண்டுபிடிச்சாங்க. ஆனா மதுபானத்தை அவன் கண்டுபிடிச்சாங்க. அதுல நம்ம ஆளுங்க எவ்வளவு வெரைட்டிஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். நாட்டுக்கோழியை அடிச்சு சாப்பிட்டோம்னா ஒரு புல் சாப்பிடலாம்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அதே மாதிரி பீர்னு பொங்குச்சுன்னா அதுல சிப்ஸ் போட்டு அந்த பொங்குறத நிப்பாட்டிடுறேன். சைடிஷே இல்லாட்டாலும் அடுத்த மண்டையை மோந்து வாத்துறேன். அதே மாதிரி இந்த சாப்பிட்டு போய் குடிக்கிற ஆளுகளுக்கு எந்த இதுவுமே வராது. இந்த காலையிலே 5 மணிக்கெல்லாம் தண்ணி அடிக்கிறவன் அவன் கையெல்லாம் பரதநாட்டியம் ஆடும். ஒன்னா நம்பர் இல்லை. இப்ப இந்த தெருவிலேயே ஒரு ஆளு வீடை கட்டணும். இந்த முடிய வீடு இருக்க எந்த முடியும் ஆட்டோ ஓட்டுவாரு. எல்லாருமே ஆட்டோ ஓட்டுறேன் அதெல்லாம் தெரியாது. இதே குடிக்கிற ஆள்கிட்ட போய் கேளு, பிளாக்ல எங்க என்ன சரக்கு ஓடுது எனக்கு கட்டி தெரியுங்களா தரேன் வாயா அப்படின்னு மோப்பம் முடிச்சு எப்படி போறாங்கன்னு தெரியாது. அதுல என்ன ட்ரிக்லாம் வச்சிருக்காங்க. செவனப்பு கலந்து அடிச்சா உமட்டாதான்ப்பா. பிரபா மைத்த புடுங்கினேன். இந்த சரக்குலயே நான் கண்டுபிடிச்சிருக்கேன். சரக்குலயே ஒவ்வொரு பாட்டிலுக்கு கிங் பிஷர், ஓல்டு மங்கு எல்லா சரக்கு நீங்க சாப்பிட்டுருப்பீங்க. அதுல 1848 ஒரு சரக்கு வைக்கிறாங்க. லெமன் பக்காடி அருமை பங்காளி. நான் வல்லரசு ஆயிருமியா, வல்லரசு ஆகலைன்னா அவ்வளவுதான் என்னைய செருப்புட்டாட்டி. லெமன் பக்காடி சலுப்புடுவேன். அதுலயும் வாட இரு ஏனே தண்ணி அடிச்சு விட்டு அவங்க பொண்டாட்டிட்ட தெரியக்கூடாதுன்றதுக்காக என்னென்ன பண்ணுவேன்ற. என்னன்னா நிஜாமாக்கா போடுவேன், பாச போடுவேன், அம்புட்டி போட்டு முண்டை சிப்ப போடாம போயிடுவேன். நல்ல காமெடி கை தட்டலாம். முருகா நல்லா சிரிச்சேன். என்ன வேணா பண்ணிக்கணும். அதுலயும் அந்த ஸ்டெப்பு வச்சு நடப்பாங்க. அப்படித்தான் ஒரு ஆளு போதில நடந்து போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டானே, வீட்டுக்கு போய் கதவை தட்டிட்டேன். சரி, கதவை தட்டி திறந்தவங்கள விளக்கமா அடிச்சு விட்டான். அவன் வீடு 7வது தடவை 5வது தடவை தட்டி. இப்படி ஒரு சிரிப்பாட மாடுல அத்துட்டு ஓடி இருக்கலாம் மாட்டான். அதனால குடிங்க, உங்க உடல்நல ஏத்துக்கிற அளவுக்கு குடிங்க, நல்லா குடிங்க. ஆனா குடிக்கும் போது எவனோடையும் பார்ட்னர் சேராது. ஏக்கா நீ கை தட்டுற வீட்டுக்கார அப்படி திருறாப்லையா? நீ எதுக்கு அவசரப்படுற? இவங்க தானே தட்டணும். ஏன்னா பார்ட்னர் சேர்ந்து தண்ணி அடிச்சிட்டோம்னா திருப்பி மறுநாள் நீ வாங்கி தரலைன்னா நம்ம கிளவி கட்டையெல்லாம் தோண்டி தோண்டி வைவேன். இதெல்லாம் தங்கிட்ட அண்ணன் அனுபவப்பட்டிருக்கார். எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் பிள்ளை வயசுக்கு வந்துச்சு. எங்க ஊர்ல ஒரு ஆள் இருக்கேன், பிள்ளை வயசுக்கு வந்தோடனே போன் அடிக்கிறேன். என்ன உன் மக மூத்தது சுகன்யா வயசுக்கு வந்துச்சாம்பல? ஆமா, காலையில 6 மணிக்கு. அதுக்கு எதுவும் பார்ட்டி வச்சிருக்கியா? சரின்னு போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டேன். மறுபடியும் இன்னொரு பிள்ளைக்கு சடங்கு வச்சேன். அதே ஆளு
இந்த ஓசியில் குடிச்சான் பாரு, அவன் மறுபடியும் போன் அடிக்கிறேன். என்ன பிள்ளைக்கு சடங்கு வச்சிருக்க, எதுவும் கவனிப்பு இல்லையா, உனக்கு இல்லாததாடா வாடா, போய் சாட் பண்ணிட்டேன். அவன் இளைய மக வந்து ஒருத்தனை கூட்டிட்டு ஓடி போச்சு. அதுக்கு இந்த ஓசியில் சரக்கு அடிக்கிறேன் போன் அடிச்சிருக்கேன், மக ஓடி போச்சாம்ல. அவன் அழுதுருக்கேன், தலையில மண்ணி போட்டு போயிட்டான். இவன் சும்மா இருக்கணும், இந்த ஓசி குடியார முண்டை என்ன பண்ணும், அதுக்கு எதுவும் பாட்டி இருக்கான்னு சொல்ல, அதுக்கு அவன் விடல. உனக்கு இல்லாத பாட்டியாடா வாடா என் தங்கம்னு என்ன பண்ணிவிட்டேன், சரக்கில் குருண மறந்த கலக்கி குடிச்சு உடனே முண்டை பெடக்கு பெடக்குன்னு ஒத்து. தம்பி வாங்க தம்பி, தம்பி தம்பி தம்பி, இவன் யார வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, உன் ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடும், உன் ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடும். அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, உன் ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே, உன் ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடும். வயசும் புள்ள 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தாயா, சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தாயா, பட்ட சாராய குடி போதையத்தானி மறந்தாயா, பட்ட சாராய குடி போதையத்தானி மறந்தாயா. அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா உடம்பு கட்டு குடலு வேகும், ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே, ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே. ₹100 இருந்தா என் தங்க என் ராசா என் கையா, ₹100 இருந்தா என் தங்கம் என் ராசா, ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம், நீ ₹150 வச்சிருந்தா போட்டு வாங்கல, நீ ₹150 வச்சிருந்தா போட்டு வாங்கு. அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஆசை அட ஆசை மனைவி உள்ள அது தெருவில் வாடுமே. இப்ப இந்த பாட்டை பாடின நல்லவர்கள் பூரா நினைப்பாங்க, ஏதோ இந்த மேடைக்கு வந்து இந்த பப்பனுக்காரன் பாடுங்க 4 பேர் தெரிஞ்சுவாங்க. இந்த நாடகம் பார்க்க வந்த ஆளுக்கு தண்ணி அடிச்ச ஆள் யோசிப்பேன், கட்டிங்க போட்டிருந்தா இப்ப வேறு அதை இறக்கி விடலாம் விசிலும் பார்க்கலாம். ஏன்னா இந்த மை செட்டு எங்க அண்ணே அந்த கிராமத்துல எங்க ஏரியாவில்னே குழாய் கட்டுவாங்க, இங்க யாருன்னு சொல்லுவீங்களா, இந்த குழா வந்து 1-2 கட்ட மாட்டாங்க எங்க ஊர் மை செட்டுக்காரங்க, 70, 80, 120 அங்கே மதுரை பகுதியில் சொல்றேனே. ஆனா அம்புட்டும் பண்ணி எங்க பகுதியிலேயே அருமையா மைக் அமைப்பாங்க. அதே போல நாங்க பயந்துகிட்டே வந்த உண்மையிலே நீங்க 4 பெட்டியை வச்சுக்கிட்டு அழகா மை செட் அமைச்சிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. அங்க மை செட்லாம் போடும்போது இங்க வந்து அண்ணே சப்பலை கொக்கிய போட்டு எடுத்தீங்களா, அப்படி சைட்டா விட்டுரும். எங்க பகுதியில கொக்கிய போட்டு எடுப்பாங்க, அப்படித்தான் ஒருத்தன் அரை போதையில போய் ஓனர் சொல்லியிருக்காரு, இந்த போஸ்ட் மரத்துல ஏறி கொக்கிய போட்டு வாடா சப்பலைக்கு வேணும்டான்னு. இல்ல சொல்ல விட, நான் பப்புனா நீ பப்புனான்னு தெரியுது, எல்லாரும் அவசரப்பட்ட அந்த நாடகம் கொடுக்குற மாதிரி இருக்கு. சரின்னு இவனு வீராப்ப நெஞ்சுக்கு கைதியை கட்டிக்கிட்டு ஓனர் சொல்லிட்டாருன்னு போஸ்ட் மரத்துல ஏறி கொக்கிய போட்டேன். கொக்கிய போட்டுட்டு இங்க வந்து டெஸ்ட்ல வச்சு பாக்குறாங்க, சப்பலை வரல. சப்பலை வந்தவன் அறிவாளி என்ன பண்ணணும், மெயின் பாக்ஸ்ல பாக்கணும், ஸ்பீக்கர் ஆட்டுறேன், குழாய் எடுத்துருக்கிறேன், உருடுறேன், சப்பலை வரல.
சரின்னு ஓனர் இருட்டில் வேற போனேன். அவன் போதையில இருக்கேன், எதில் ஓட்டிருக்கேன் கொக்கின்னு லைட் அடிச்சு பார்த்துருக்கேன். அவன் முண்டை லைன்ல கொக்கிய போடல அந்த கம்பியில. இந்த போஸ்ட் மரத்துல எவனோ துணி காய போட கொடிக்கை ரெடி இருந்திருக்காங்க. அந்த கொடிக்கல இவன் வேற ரொம்ப டச்சர் பண்ண. நல்ல நகைச்சுவை புதிய போச்சு. பணக்காரக்குரிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய சென்னை தியாகராய நகரம் 113வது வட்டம் ராமகாமத்துபுரம் இந்த அன்பு பூமியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் புல்லாக ஸ்ரீ தேவி கருமாரியை வணங்கி ஆதி ஒரு காலம் என் கையாக்க உள்ளகா என்னது போட்டு அமுக்குது. என்னப்பா என்ன அமுக்குற மாதிரி தெரியுது? என்னது சாமியாடனா வந்திருக்கிறது யாருன்னு எவனாவது கேட்காம இருக்கீங்களப்பா? என்னப்பா யார் வந்திருக்கிறது? யாரு? உன் கூட தானே வந்தேன். இப்படி போய் என்னப்பா சொல்ல. ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தங்கள் அன்பு உள்ள டி நகர் திருமலை பொன்னுரங்கம் ஆலய தர்மகர்த்தா 117வது வட்ட மாமன்ற உறுப்பினர் மற்றும் மதிப்பு மரியாதைக்குரிய விழா குழுவினர்கள், தலைவர் பி நாகதேவன், செயலாளர் ஆர் சுப்பராயன், பொருளாளர் ஆர் ஏழுமலை, இணை பொருளாளர் எஸ் குமரவேல், துணை தலைவர் எஸ் சந்திரபோஸ், துணை செயலாளர் எம் ராதாகிருஷ்ணன், துணை பொருளாளர் எம் நாராயணசாமி மற்றும் அன்பு உள்ளங்கள் சி சகாதேவன், டி வி சுந்தரம், இ மூப்பன், எம் சி பெருமாள், விழா குழு உறுப்பினர்கள் பி மணி, கே சக்திவேல், வி சந்தோஷம், எம் ஆர் பாஸ்கரன், எம் சீனு, எம் செல்வம், ஏ வேலு, எம் புகழேந்தி. நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அந்த நல்ல உள்ளம் என் செல்வம், சேர்மன் எம் புருஷோத், தொழிலதிபர் அத்தனை நல்ல இதயத்துக்கும் நன்றி கூறி இந்த அன்பு பொதுமக்கள் சார்பாக தேவி கருமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்திற்காக நடத்தக்கூடிய நாடகம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் வர வேண்டும் என்று இந்த நாடக கலையை இந்த சென்னை மாநகரத்திலே வைத்து பார்க்க வேண்டும் என்று எப்போது போனாலும் அள்ளி அள்ளி வாரி கொடுக்கக்கூடிய ஒரு கருணராக வழங்கக்கூடிய எங்க ஐயா செல்வராஜ் ஐயா தான் இதை சொன்னார் என்கிட்ட. ஐயா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். அதனால புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய நாடக நடிகர்களை தேர்வு செய்து இத்தனாம் தேதிக்கு நீங்க சென்னைக்கு வரணும்னு காலையிலேயே 6 மணிக்கெல்லாம் மகேந்திரா வேலையில் 5600 ரூபாய்க்கு டீசல் பில்லு இருக்குங்கய்யா. டீசலை போட்டு அம்புட்ட நடிகரையும் உள்ள தூக்கி போட்டு படுக்க போட்டு திருப்பி வந்து ரூட்டு தெரியாம பல தடவை நாங்க போய் திருப்பி இவங்க வந்து சொன்ன இடத்துக்கு வந்துட்டு திருப்பி நாங்க தொலைஞ்சு போய் அதுக்கப்புறம் எங்களை மீட்டெடுத்து இங்குடு தூரத்துக்கு வந்து இந்த அற்புதமான மேடையிலே அலங்கரிக்கும் நிகழ்வாம் என்ன நாடகம்னா சரி வள்ளுவ நாடகம் உங்கள் மத்தியில் அது ஒரு சாகரம் நடிமிச வேந்தன், நடிமிச மன்னன், உங்கள் அபிமான அந்த தங்க நட்சத்திரம் புதுக்கோட்டை அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கேபிஏ காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். கோயிலிலும் இனிமையான கோகிலவாணி கொஞ்சமொழி பேசுகிற எத்தனை வள்ளிகள் நாடக உலகத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு வள்ளிக்கும் ஒரு தனி திறமை உண்டு, தனி ஒரு ரசிகர் பட்டாளம் உண்டு. ஆனா வந்திருக்கும் வள்ளிக்கு அதிக திறமை உண்டு. அன்பு சகோதரி மன்னார்குடியை சேர்ந்த எஸ் அபிராமி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்னுடைய தங்க மகன். நீங்க எல்லாரும் சூப்பர் சிங்கர் பார்த்திருப்பீங்க. போன சீசன்ல ஒருத்தர் வந்தார், கோதாமங்கலம் முத்துச்சிற்பி அண்ணனும் நானும் ஆடாத மேடையில கிடையாது. இந்த நாடக உலகத்துக்கு ஒவ்வொருத்தரும் பெருமை சேர்த்தாங்க. அந்த வகையில எத்தனையே கழக பிரியர்கள் இருந்தாலும் இந்த ஊரு மட்டும் கிடையாது, எந்த ஊருக்கு போனாலும் தன்னுடைய பேரை நிலைநாட்டி அடுத்த வருஷம் நான் தான் வர வேண்டும், இந்த நாரதர் தான் வர வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு பேரும் புகழும் பெறக்கூடிய எனது அன்பு மகன் புதுக்கோட்டை அருகாமையில் மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கே அஜித் குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆரமணிய கலையரசு, பெண்பாட்டு செய்முரசு அன்பு அண்ணன் ஒரு நாடகத்திலே
ஒரு ஹார்மோனிய சக்கரவர்த்தியாத்தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இவர் எங்க நாடக கலைக்கு ஒரு பெருமை சேர்த்திருக்கிறார். என்னன்னா, இங்கே தென்னிந்திய நடிகர் சங்கங்களுக்கு திரைப்பட நடிகர் சங்கம், அங்கே பக்கத்துல இருக்கீங்க அண்ணன் அடிக்கடி இந்த பொதுக்குழு கூட்டத்துக்குலாம் வருவாங்க, செயற்குழு கூட்டத்துக்கு. அங்கே விஷால் சார், கார்த்திக் சார், நாசர் ஐயா, பூச்சி முருகண்ணே, கருணாஸ் ஐயா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய அன்போடு ஆதரவோடு ஆமா தென்னிந்திய நடிகர் சங்கத்துல ஒரு நாடக கலைஞன் வெற்றி பெற்றது என்றால் அது எங்க அண்ணன் ரத்தன பாண்டியன். தேர்தல் வாழ்த்துக்கள் அண்ணே. புதுக்கோட்டை MK ரத்னப்பா அவர்கள் 6 மணியம் பின்பாடு. சக்கரவர்த்தி மருமத்துவான் கோடையடி குமரன். ஒவ்வொரு கலைஞனும் நாடக உலகம் மட்டும் கிடையாது, எந்த தொழிலா இருந்தாலும் அந்த அனுபவப்படுறதுக்கு அதிக நாள் ஆகும். ஆனா என்னுடைய தம்பி ஒரு 5 ஆண்டுகள் தான் இருக்கும் நாடக உலகத்துல. இன்னைக்கு நம்பர் 1 ஒரு மிருதங்க சக்கரவர்த்தியா இருக்கேன். அது காரணம் இவருடைய வாத்தியார். வாத்தியார் சொல்லக்கூடிய பாடங்களை புறம் கத்துக்கிட்டு அதை மட்டுமே வாய்ச்சால் அவன் பெரிய ஆளாகிவிட முடியாது. அவனுடைய அனுபவமும் அவனுடைய கேள்வி ஞானம், யார் யார் என்ன பாடுறாங்க, ஏன் நேற்று மட்டும் அந்த பாட்டுக்கு நம்மளால வாசிக்க முடியல, அப்ப இது என்ன நட அப்படின்னு கத்துக்கிட்டான். இன்னைக்கு நம்பர் 1 மிருதங்க சக்கரவர்த்தியா இருக்கான். ஆவுடையார் கோயில் மோகன்தாஸ் அவருடைய மாணவனும் என் அன்பு தம்பி புதுக்கோட்டை அருகாமல் உள்ள ரெட்டையாளத்தை சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
ஹலோ, ஏன்னா நிப்பாட்டி நீ என்னாச்சு? கரண்ட் கட் ஆயிடுச்சா? பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர். ஏன்னா பலவாத்தி என்பது இந்த 4 தான் இருக்கும். ஆமா, அதை பெண் என்னது எவனையும் மேடைக்குள்ள கரைச்சி பிடிச்சி மருதமணியா இருக்குமோ, மருதமணி ஆள் ஒல்லியா இருப்பேன், கச்சக்கரவாட கரைச்சி. ஹலோ ஐயா ஒரு 10 பேர் போய் இந்த நாயை கூட்டுவாங்க. ஒருவேளை நம்ம பேசுறது பிடிக்கலையா? யாரும் ஓடாது. நாய் இதை பார்த்துட்டு அது ஓடி போயிடும். இந்த 4 இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த கருவியை அதிகமாக பயன்படுத்துறது யார் தெரியுமா? எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா. உண்மைதானே? இதெல்லாம் போடுவாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் நிறைய கருவிகள் வைத்திருக்கிற இசைக்கருவி. அதில் முக்கியமான கருவி ஒன்று வச்சிருக்காரு. அதை கொடுங்கய்யா. அது வேற கேட்கறது. இது எல்லாரும் பாருங்க. எல்லாத்துக்கும் எப்படி தெரியுது? சட்டையை தொங்க போடுற இது மாதிரியே தெரியுது. ஆங்கர் கிடையாது, பேங்கர். இது பேர் வந்து முகர் சிங். அண்ணே நீ சொல்லு, இது பேர் என்ன? முகர் சிங். நன்றி. எனக்கு மொட்டை நாக்கு, அதனால சொல்ல முகர் சிங். முகர் சிங். இது அதிகமாக பயன்படுத்தின யாரு பாடகர்ல சினிமாவில்னா சீர்காழி கோவிந்தராஜ் ஐயா. கச்சேரி எல்லாத்துலேயும் இது பயன்படுத்துறாங்க. இது அழகா வாசிப்பார் இவர். புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். ஐயா, இந்த இசைக்கருவியை நீங்க மீட்டவே இல்லையே. இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு தெரியுமா? எங்க அப்பத்த முடிஞ்சோன்னு சொல்லி அனுப்புறேன், வந்து ஊதி விட்டு பாப்பா. இது பாட்டு வரலாம் இல்லையா? உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காது என்பாக்கிறது அந்த பாட்டுக்கு இந்த சாக்கு வரும்ப்பா. அதுக்கடுத்தபடியாக
இந்த இவங்க பேரு நல்லா இருந்துச்சு எல்லா பேருப்பா. ஊர்ல எல்லா பேரும் கண்ணே கோவிந்தங்கிட்டு ராதாகிருஷ்ணே அவர் பேரெல்லாம் பார்த்துருக்கலாம். இந்த தாளக்காருக்கு அப்பா அம்மா பேர் வச்சிருக்காங்க நீலகண்டன். நீலகண்டன் அவர்கள் சீன் தாளா வில்லு. ஹலோ ஹலோ. ரெண்டு குத்த குத்திட்டு வச்சுட்டு டீயை குடிப்பியா? அவங்க வாசிக்கிறாங்கன்னா அவங்க ரப்பன்னு அடிப்பாங்க. நீ கையில் எழுத்துக்குச்சுன்னா யாரு இது பண்றது? வேனில் சீனி ஏற்றுறது யாரு? அவருக்கு அடுத்தபடியாக நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைக்க இன்னொருத்தர் உள்ள இருக்காரு. அவர் வெளியே வந்தாலே நீங்க சிரிச்சிருவீங்க. உள்ள போய் பாருங்களேன், அவனுக்கு அசிஸ்டன்ட் 2 பேரு அட்ன காலை போட்டு சாதா ஏசி இல்லைன்னா வைக்கிறேன். வரும்போது என் டிரைவர் ஏசியை காரில் குறைக்கிறேன், நான் இறங்கிடுவேன் 4 பாயிண்ட் வைன்றேன். வளர்த்து விட்டவனை பாரு மங்கு மங்குன்னு பாயினானப்பா. அதே மாதிரி காலையில் குட்டே பிஸ்கட்டு காப்பி இல்லைன்னா அவ்வளோதான் டென்ஷன் ஆகி டயரில் போய் தலையை வச்சு படுத்து அக்கப்போர் படுத்தேன். அன்பு சகோதரன் காரியாபட்டி அருகாமுள்ள மருதங்குடியை சேர்ந்த மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை. அழகான ஒரு பொம்பளை பிள்ளைய டான்ஸா போட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. ஆனா என்ன அது எவன் பொண்டாட்டின்னு தெரியல. நான் கட்டி பிடிச்சி அவன் யூடியூப் பார்த்துட்டு அவன் அடியாள் சேர்க்கிறேன், கட்டன் நிறைய ஆளை எடுத்துட்டு வரேன். பொண்டாட்டி எப்போ கட்டி பிடிப்பேன். அப்புறம் எதுக்குடா நாடகத்துக்கு அனுப்புறேன். இருந்தாலும் புதுசா பெயிண்ட் அடிக்க தெரியாதவன் 3 நாளா செவர்த்த பேத்தது மாதிரி நான் தடை. அதுக்கு கைதட்டியாப்பா, எப்போ உனக்கு ஒன்றும் அமையலையா? ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை சிரிப்பலை என்று சொல்லக்கூடிய புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமெடி. ஹலோ 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 அடுத்தபடியாக இங்க எல்லாரும் நீங்க வந்து நாடகம் பாக்குறீங்க. நாடகத்தெல்லாம் இதுக்கு முன்னாடி நாடகத்தை பூரா நாங்க யூடியூப்ல பார்த்துருக்கீங்கன்னு சொல்ற ஆளுங்கெல்லாம் கைதுங்க. நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இதுதான் நாடக நடிகர்களுக்கு எங்களுக்கெல்லாம் கிடைச்சது. நீங்க கொடுக்குற காசு பெருசு கிடையாது, உங்களுடைய அன்பு தான் பெருசு. ஒவ்வொருத்தரையும் ரசிகன் என்பது ஒரு தமிழன் ரசிக்கவில்லை என்றால் அவன் வாழ்க்கையிலே அவன் நடிப்பிலே உயர முடியாது என்பதற்கு நீங்கள் எல்லாம் சாட்சி. உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலத்தை சேர்ந்த தம்பி முருகன் அவர்களுக்கும் அதற்கு உதவியாக இருக்கக்கூடிய எனது அன்பு சகோதரன் சிவகங்கை மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற உண்மையிலேயே முனீசன் நான் சொல்லி ஆகணும். டாக்டர் கலைஞர் ஐயாட்டெல்லாம் பாராட்டு வாங்கினவர். அவர் ஆட்டோவில் எத்தனையோ லட்சத்தை தொலைச்சிட்டு போயிட்டாங்க, அதை எடுத்து கொடுத்து பாராட்டு வாங்கின ஒரு தமிழர். இங்கே நாடகம் பார்ப்பது முனீஸ், சிவகங்கை மாவட்டம் முனீஸ் தம்பி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஹலோ, கொஞ்சம் வாலி வைங்க. நான் என்ன வேணா மைக்கிளோட வேலை சேர்த்துக்கிறேன். ஹலோ ஹலோ, இது கொஞ்சம் இதாக இருக்கும், நல்ல வேலை வந்து போதியாக தெரிஞ்சு செக் பண்ணிக்கிட்டேன். ஹலோ 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 ஹலோ
ஹலோ ஹலோ சூப்பர் சூப்பர் அண்ணே, உங்கள் திறமைக்கு அழகா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ நல்லா இருக்கணும்ண்ணே. எங்களோட வார வரையில ஊருக்கு போவோம், சாமான் சட்டை ஏற்றிட்டு போவோம். ஹலோ, உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்துக் கொண்டிருப்பவன் உங்கள் அன்பை பெற்றவன், என்னை வாழ வைத்த அன்பு குருநாதன், விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் இருக்கிறது எங்க வாத்தியா பிறந்த ஊரு வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணியையா மாணவனும், நாம் பிறந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்தில் நான் பிறந்தாலும் பசியனுடைய அருமையும் பாசத்தினுடைய அருமையும் உலகத்திலே விலகெடுத்து வாங்க முடியாத ஒரு சொத்து நான் பெத்த தாய். எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சிரி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் பபுன் காமிக் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். போயிட்டு துணிமணியை மடிக்கிறேன். சரி, ஒரு மலை கோமண துணியோடு பழனி மலை போன சாமி, படைத்த பிரம்மனையே உன் படைப்பு சரியில்லைன்னு தலையில் ஒட்டி சிறையில் அடைச்ச சாமி, பழனி மலைய விட்டு வாப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா, முருகப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா. நல்ல நல்ல போனாங்க